இந்த கருத்து கணிப்புங்கிறது ஒரு கருத்து திணிப்பு எதுக்கும் எடுபடாதது, கற்பனைக்கும் உண்மைக்கும் உள்ள ஒரு போட்டி. மக்கள் மத்தியில் இதை புரளியதை கிளப்பி விடுறாங்க. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நடைபெறது அல்ல, ஓட்டு போடுறதுக்கு முன்னாலேயே இந்த ஏஜென்சிகளை அவங்க ரெடி பண்ணி வைக்கிறாங்க. திமுகவுடைய பணம் வாங்கி கைக்கூலிகளாக வேலை செய்கிறவங்க. செங்கோட்டையன் அங்கேருந்து எங்கேயோ இறங்கி காரில் ஏற போகும்போது பத்திரிகையாளர் கேட்குறாங்க, 4ஆம் தேதி ஒரு மிராக்கல் நடக்க போகுது அப்படின்ட்டு போகிறாரு. தேர்தல் மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது, மிராக்கல் இல்லை. விஜய் ஒருத்தராவது ஜெயிப்பாரான்னு கூட எனக்கு டவுட்டுங்க. ஏன்னா மந்திரிகளுக்கு உள்ள அந்த இலாக்காக்களுக்கு உள்ள பட்டியலை ரெடி பண்ணிட்டாரு, அதை வெளியிடுறாரு வலைதளங்களாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறதுக்கு நம்மளே தேத்திக்கிறதுக்கு நம்ம தான் பெரிய ஆள், நம்மளே மாரில் தட்டிக்கிற மாதிரி. எல்லோரும் இங்கே வந்துடுங்க, பணம் இருக்குது, ஜெயிச்சா தானே வர்றதுக்கு. ஏன்னா இது ஒரு சினிமா ஷூட்டிங்க. கற்பனை உலகத்தில் வாழ்ந்தவர், ட்ரீம் லேண்டில் உள்ளவர் அவர். அதே ட்ரீம் லேண்டில் கற்பனையாக அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. இவங்க எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டுருவாங்க. எல்லாரும் பனையூரில் இருந்து சட்டமன்றத்தை நடத்துவாங்க. விஜய் வரலைன்னா நான் குடும்பத்தோடு கொளுத்திக்கிட்டு செத்து போயிடுவேன்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி குழந்தைகள்லாம் இறந்து போயிடுங்கிறாங்க. சின்ன குழந்தைகள்லாம் விஜய் அண்ணா வரணும் அப்படிங்கிறாங்க. இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு அரசியல் சூழலாக அவர் உருவாக்கியிருக்காரு. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் ஷேக் தாவூத் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தேர்தல் களம் முடிஞ்சிருச்சு. தேர்தல் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் பிந்திய கருத்து கணிப்பும் திமுக தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கருத்து கணிப்புகள் உண்மையிலே மக்களை குழப்புறாங்களா, இல்லை உண்மையிலே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கா? இல்லை, இந்த பொதுவாகவே இந்த கருத்து கணிப்புகள்ங்கிறது தேவையில்லாத ஒன்று. மக்களை குழப்பத்தில் வைக்கிறது. சில நேரங்களில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள் இப்போது லேட்டஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஏஐயில் போட்டு தன்னை அழகாக சித்தரித்து பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி தான் இந்த கருத்து கணிப்புங்கிறது. இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில், இன்றைக்கி இருக்கிறவங்க மத்தியில் இந்த ஏஐ மோகம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கருத்து கணிப்பை போடுறாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல காலகட்டங்களில் இந்த மாதிரி கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் அப்படி இப்படின்னு போடுவாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. மறைந்த முதல்வர் பொதுச்செலவர் அம்மா அவர்கள் காலத்தில் இந்த மாதிரி போட்டு அவங்க மெஜாரிட்டியாக ஜெயிச்சு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. உண்மையிலே இருக்கிற நிலவரத்துக்கும் பொய்க்கும் நடக்கிற ஒரு போட்டி மாதிரி, கற்பனைக்கும் உண்மைக்கும் உள்ள ஒரு போட்டி. கற்பனை வெல்லுமா உண்மை வெல்லுமா அப்படிங்கிற ஒரு போட்டி மக்கள் மத்தியில். இதை புரளியதை கிளப்பி விடுறாங்க. இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, சயின்டிஃபிக்காக நாங்கள் ஒரு 50 பேரை பார்த்தோம், ஒரு தொகுதிக்கு 1000 பேரை பார்த்தோம், ஒரு தொகுதிக்கு 30,000 பேரை பார்த்தோம், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. 30,000 பேர் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதால எலெக்ஷன் 1 லட்சத்துக்கு மேலே ஓட்டு போடணும். ஒரு தொகுதிக்கு 3 லட்சம் 3.5 லட்சம் ஓட்டு இருக்குன்னா 1.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கணும். அப்போ 1.5 லட்சம் ஓட்டுக்கும் 30,000த்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி போய் எடுக்கிறவங்க, கணக்கெடுக்கிறவங்கெல்லாம் எதுக்காக, நீங்கள் யார் என்னென்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சாதகமாக சொல்லி விட்டு போயிடுவாங்க. அப்போ இவங்க போகிற இடமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாதகமாக இருக்கும். இந்த கருத்து கணிப்புங்கிறது ஒரு கருத்து திணிப்பு எதுக்கும் எடுபடாதது. இந்த எக்ஸிட் போலுக்கு அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறது, போலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கருத்து கணிப்பை நடத்தி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நிஜத்தை நீங்கள் மாற்ற முடியுமா? முடியாது. ஏன்னா பொட்டிக்குள்ளே இருக்குது எல்லாமே. அப்போ பொட்டியை திறந்தால் தெரிய போகுது. 4ஆம் தேதி 12 மணி 1 மணிக்கெல்லாம் ஓரளவுக்கு ஆமாம் கிளியர் ஆகிடும். உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கும் இவ்வளவு வேதனைகளை அனுபவிச்சு 4-5 வருஷம் வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க. என்ன நடக்கலை நம்ம ஊரில்? அதாவது குற்றச்செயல் அதிக அளவில் நடந்திருக்கு, போதை புழக்கம் அதிக அளவில் நடந்திருக்கு, விலைவாசி விண்ணை முற்றுகின்ற விலைவாசி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரி ஏற்றம் அதிகமாக இருக்குது. அதாவது கரண்ட் கட்டணம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு, பேரை கேட்டாலே சாக்கடிக்கிற மாதிரி. இப்படி எல்லாமே, தண்ணி வரி, வீட்டு வரி, எதை அவங்க ஏற்றலை. அதே மாதிரி போதை புழக்கம். என்ன நடக்கலை தமிழ்நாட்டில் இந்த 5 வருஷத்தில்? என்ன நடக்கலை? தமிழகம் எந்த வகையில் சீரழிஞ்சு போயிருக்குன்னு மக்களுக்கு தெரியாதா? இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் கருத்து கணிப்பு வெளியிட்ட ஒரு 8 நிறுவனங்கள் திமுக தான் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டிருக்காங்களே சார்.
இல்லை, அதாவது வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஓட்டு போட்டதுக்கப்புறம் நடைபெறது அல்ல. ஓட்டு போடுறதுக்கு முன்னாலேயே இந்த ஏஜென்சிகளை அவங்க ரெடி பண்ணி வைக்கிறாங்க. முன்னாலேயும் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. போட்டுட்டு வந்ததுக்கப்புறமும் இதை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத அதை சொல்லி வைக்கிறாங்க. நான் அவங்களுக்கும் தெரியும், போட்டு வந்ததுக்கப்புறம் இதை சொல்கிறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல. இருந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு பிடிப்பு இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அது இருக்கே தவிர, இது எல்லாருமே வந்து திமுகவுனுடைய பணம் வாங்கி கைக்கூலிகளாக வேலை செய்கிறவங்க. இவங்க கருத்து கணிப்பை வச்சு என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதனால் இது வந்து மக்கள் மனங்களில் எந்த மாற்றத்தை இனி கொண்டு வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஓட்டு போட்டு முடிஞ்சாச்சு. ஸோ அதனால் மக்கள் வந்து அவங்களுக்கு யார் தேவைங்கிறத முடிவெடுத்து அவங்க வாக்கு போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. என்ன காரணம்னா, இப்போ இந்த இவங்கெல்லாம் சொல்கிறத விட நான் தமிழகம் எங்கும் சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன். அப்போ மக்களை ஒன் டு ஒன் நேரடியாக சந்திச்சிருக்கேன். அப்போ அவங்கள்ட்ட என்ன மன மாற்றம் இருக்குங்கிறத நீங்கள் அதை தெரிய முடியும். அது போகும்போது அவங்களுக்கு ஏற்படுற அந்த மன மாற்றங்களை நேரடியாக தெரிய முடியும். அப்படி நான் நேரடியாக பார்த்ததில் திமுகவுக்கு வாக்களிக்கிறதுக்கு பெரும்பான்மையான மக்கள் ரெடியாக இல்லைங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால் திமுகவுக்கு வாக்களித்து அவங்க திரும்பவும் ஆட்சிக்கு வருவாங்கங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. இந்த கருத்து கணிப்பில் வந்து புதிதாக கட்சி தொடங்கின தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து 12 இடங்கள்லேருந்து 16 இடங்கள் வெற்றி பெறுவாங்கன்னு கருத்து கணிப்புகளை சொல்லியிருக்காங்க. அவங்களும் கடந்த ஒரு வாரமாக மினிஸ்டர்ஸ் பட்டியல்லாம் ரெடி பண்ணி அது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டையன் வந்து அங்கேருந்து வந்து எங்கேயோ இறங்கி காரில் ஏற போகும்போது பத்திரிகையாளர் கேட்குறாங்க, 4ஆம் தேதி ஒரு மிராக்கல் நடக்க போகுது அப்படின்ட்டு போகிறாரு. தேர்தல் வந்து மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது, மிராக்கல் இல்லை. நீங்கள் மிராக்கல்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம்னா அற்புதம். அற்புதம் யாரை நிகழ்த்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் தான் நிகழ்த்தணும். இது வந்து ஜனநாயக நாட்டில் மக்கள் ஓட்டு போட்டு நேரடியாக சர்வேவலுக்காக அவங்க வாழ்க்கைக்காக ஜனநாயகத்துக்காக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது. இதில் மிராக்கலுக்கு எங்கே வேலை இருக்குது? தேர்தலுக்காக நீங்கள் ஊர் ஊராக போய் ஓட்டு கேட்க வேண்டியது, மக்களை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இப்போ எல்லா தலைவர்களும் கோயிலில் போய் எல்லாருக்கும் கும்பாபிஷேகம் நடத்தி அன்னதானம் பண்ணி படுத்து உருண்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாலே மிராக்கல் நடந்துருமே. ஸோ அதனால் இந்த மிராக்கலுங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணும்போதே எனக்கு புரிஞ்சிட்டது இதில் ஒன்றுமே கிடையாது. எனக்கு பார்க்க விஜய் ஒருத்தராவது ஜெயிப்பாரான்னு கூட எனக்கு டவுட்டுங்க. ஏன்னா அந்த ஒரு தொகுதியில் 2 லட்சம் ஓட்டு போடக்கூடிய விஜய் ஆளுக இருக்காங்களா? விஜய்க்கு போடக்கூடியவங்கெல்லாம் இப்போ இருக்க இளைஞர்கள் தான் போடுவாங்க. ஒரு தொகுதியில் எத்தனை லட்சம் இளைஞர்களுடைய வாக்கு இருக்குது? அப்போ நீங்கள் கணக்கெடுத்து போட்டிங்கன்னா 2 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் போடுறதுக்கு இளைஞர்கள் இருக்காங்களா? அதனால் இப்போ அவரே ஜெயிப்பாரா, அவர் நின்ற தொகுதிகளில் அவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் டவுட் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ரெகுலராக சரியாக இரட்டை இலைக்கு உள்ள ஓட்டுக்கள் மாதிரி, அதேமாதிரி திமுகவுக்கு உள்ள ஓட்டுக்கள் மாதிரி அதை சார்ந்த குடும்பங்கள், அதை சார்ந்த வாக்கு வங்கி இருக்கான்னா இல்லை. சரி, இப்போ புதுசாக இது உருவாகிருக்கு. யார்? அவருடைய விசிறிகள், அவரை விரும்புகிறவங்க. அப்போ அவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒவ்வொரு தொகுதியில்? 20,000 பேர் இருப்பாங்களா? 10,000 பேர் இருப்பாங்களா? 15,000 பேர் இருப்பாங்களா? 50,000 பேர் இருப்பாங்களா? இவங்க முழுக்க ஓட்டு போட்டாலுமே ஜெயிக்க முடியாது. இல்லை, விஜய் போன இடத்துலலாம் கூட்டம் கூட்டமாக எல்லாரும் கூண்டாங்களே சார், அது ஓட்டாக மாறாதா? இல்லை, நீங்கள் அந்த கூட்டமே மொத்தம் என்ன 50,000 பேர் இருப்பாங்களா? இந்த அவரு கூடின கூட்டமே வச்சுக்கோங்க, தமிழ்நாடு பூரா இருந்து போயிருக்காங்க. அவர் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. வந்து தான் இப்போ சீரடிக்கு போயிருக்காரு. அங்கே மகாராஷ்டிராவிலேருந்து நிறையா பேர் வந்திருக்காங்க அவரை பார்க்க. அது பூரா ஓட்டாயிடுமா? அவர் சீரடிக்கு போனார் சாய்பாவை பார்க்க. அப்போ மகாராஷ்டிராவில் இவர் சீரடி வர்றாருன்னு தெரிஞ்சு அங்கே இருக்க ஃபேன்ஸு ஒரு 5,000 10,000 பேர், பெண்கள் கிண்கள் எல்லாமே வந்திருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஓட்டாயிடுமா? அதனால் இது வந்து என்ன எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டத்தை வச்சு இது ஓட்டாயிடும், இவர் வெற்றி பெறுவார், இவர் மந்திரிகளுக்கு உள்ள அந்த இலாக்காக்களுக்கு உள்ள பட்டியலை ரெடி பண்ணிட்டாரு, அதை வெளியிடுறாரு வலைதளங்களும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறதுக்கு நம்மளே தேத்திக்கிறதுக்கு நம்ம தான் பெரிய ஆள், நம்மளே மாரில் தட்டிக்கிற மாதிரி. அதே மாதிரி எல்லோரையும் கூப்பிட்டு சொல்லியிருக்காராம், எல்லோரும் இங்கே வந்துடுங்க, பணம் இருக்குது, ஜெயிச்சா தானே வர்றதுக்கு. சரி, ஜெயித்தவங்க பனையூருக்கு வரலாம், ஜெயிக்காதவங்க அவங்க எங்கே போகிறது? அதை சொல்லவே இல்லையா அவர். ஜெயித்தவங்கெல்லாம் பனையூருக்கு வந்துடுங்க, வேறு எங்கேயும் போகக்கூடாதுன்ட்டார்.
ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அவங்க தோற்றவங்கெல்லாம் எங்கே போகணுன்னு அவர் சொல்லவே இல்லையே. அதில் நின்று தோற்றவங்கெல்லாம் எங்கே போகிறது? அவங்களுக்கும் சொல்லணும்ல, சொல்லலையே. அப்போ தோற்றவங்கலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அதான் அர்த்தம் அதுக்கு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி வந்து மீடியாக்களுக்கு நியூஸாக இருக்குமே தவிர வேறு ஒன்றும் மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறதாக எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்காரே சார், வந்துருங்க, ஜெயிச்சா வந்துருங்க, எங்கேயும் உங்களை வந்து வேற யாரும் விலை விட்டு எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ தெரியாமல் இறங்கியாச்சு. எவ்வளோதான் பயம் இருந்தாலும் அவர் நம்ம வடிவேலு சொல்கிற மாதிரி எனக்கும் அதே அளவுக்கு பயம் இருக்கு. அவர் வெளிக்காட்டாமல் தான் அப்படியே போய்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரி அவர் அப்படியே வெளிக்காட்டாமல் போய்கிட்டு இருக்காரு. இப்போ அதை வெளிக்காட்ட முடியாது, ஏன்னா அவருக்கும் பயங்கர பயம் இருக்குது. வெளிக்காட்டாமல் நான் இருக்கேன் இல்லையா, அது மாதிரி நீங்களும் வெளிக்காட்டாமல் இருக்கணும். நம்முடைய விசிறிகள்லாம் வெளிக்காட்டாமல் இருக்கணும், பயத்தை அப்படியே வந்துடணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அந்த மிதப்புலேயே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. வேற என்ன இருக்குது? ஒரு பயந்தான் விஜய்க்கு முழுவதும். அவன் முழுக்க பயந்தான், பயத்தில் தான் அவர் வெளிக்காட்டாமல் அதை பேசிக்கிட்டு இருக்காரு. வேற என்ன இருக்குது? வேறு அதில் உண்மைக்கு, அதாவது நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்டிக்கலாக ஏன் உங்கள் திங்கிங் இல்லை சார்? ஒரு விஷயத்தை 2 கூட்டி 4ன்னு போட்டால் 4, 2 கூட்டி 8ன்னு போட்டால் எப்படி சார் 8 ஆகும்? 2 கூட்டி ஈக்குவல் டு 8ன்னு எழுதுனா அதுக்கு பேர் என்ன? மிராக்கல் சார், நடக்க முடியாதது. 2 4 வரும், 2 8 வருதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன? அற்புதம், மிராக்கல்னு அதைத்தான் சொல்கிறது. 4 8 மாற்றிட்டாயா? அப்போ இவர் தான் செங்கோட்டையன் தான் சொல்லிட்டு போயிட்டாரு, நாங்கள் இப்படி தான் மாற்றுவோம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. எப்படி அமைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்பனையாக அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்க. இவங்க எல்லாருக்கும் போஸ்டிங் போட்டுருவாங்க. எல்லாரும் பனையூரில் இருந்து சட்டமன்றத்தை நடத்துவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு சட்டமன்றம் நடக்கிற மாதிரி போடுவார். அதை எல்லாமே டிவிகளெல்லாம் கேட்டால் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறேன் பாரு, அடுத்த எலெக்ஷனுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி பதவியெல்லாம் போட்டுருவார். அப்போ அதை எல்லாமே அது அவங்க தொடர்ச்சியாக செய்வாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சினிமா ஷூட்டிங்க. கற்பனை உலகத்தில் வாழ்ந்தவர், ட்ரீம் லேண்டில் உள்ளவர் அவர். அதே ட்ரீம் லேண்டில் கண்டினியூவாக போய்கிட்டு இருக்காரு. ரொம்ப மூழ்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அதில். ஸோ அதனால் அதில் அவர் போய்கிட்டு இருக்காரு. வேறு என்ன இருக்குது அதில்? நம்ம வந்து திமுக வந்து தொடர்ந்து 5 ஆண்டுகளை தவிர்த்து அடுத்த ஆண்டுகள் வந்து போகாது அப்படிம்பாங்க. இதை முறியடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் இருக்காரோ சார்? திமுக என்பது ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, அதே மாதிரி முன்னால் ஆண்ட ஒரு கட்சி. அதனால் அவங்களுக்கு வந்து திரும்பவும் ஆட்சி அமைக்கணுங்கிற அந்த வேகம் இருக்கும். அதுக்கான வேலைகள் அவங்க செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து அங்கங்கே வந்து புறப்பகண்டா போயிருக்கிறாங்க, வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறாங்க, பணங்காசு செலவு பண்ணியிருக்கிறாங்க. மக்களுக்கு வந்து கடைசி நேரத்தில் பணத்தை கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடுங்கிற அந்த நம்பிக்கையில் உள்ளவங்க. அப்போ பணத்தை கொடுத்துருக்குறாங்க, ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க. அது போய் மக்களுக்கு சேர்ந்துருக்கும். அதனால் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது அந்த நம்பிக்கையில் இருக்காங்க. ஆனால் மக்கள் இப்போ வந்து முன்ன மாதிரி இல்லை. அந்த நேரத்துக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற நிலையில் இல்லை. இல்லை சார், சில ஏரியாக்களில் மினிஸ்டர்களே விரட்டி அடித்தாங்க சார். அனிதா ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், மூர்த்தியாக இருக்கட்டும், பெரியசாமி உட்பட அமைச்சர்களை மக்கள் விரட்டி அடித்தது நம்ம சமூக வலைதளங்களையும் பார்த்தோம், செய்தியாகளையும் பார்த்தோமே சார். இல்லை, அதனால் இப்போ வந்து மக்கள் வந்து விழிப்பாக இருக்காங்க, விழிப்புணர்வோடு இருக்காங்க. யார் என்ன செய்வா, யாருக்கு நம்ம வாக்களிக்கணும், யாருக்கு அளிக்கக்கூடாதுங்கிறதுல விழிப்பாக இருக்காங்க. நீங்கள் பணம் கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம், எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. ஆனால் ஓட்டு யாருக்கு போடணுமே அவங்களுக்கு தான் போடுவாங்க. அதனால் இந்த இதில் வந்து விஜயோட கம்பேர் பண்ணையில் ஸ்டாலினுடைய கருத்து வேறு, அதில் மாறுபடுறான். அவங்க வந்து ஒரு ஆட்சியாளராக இருந்தாங்க, அதனால் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவாங்க, கொள்ளுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதில் வெற்றி பெறும், வாகை சூடுங்கிறத, அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 150 160 சீட்டாவது அவங்க வருவாங்க. அவங்க தான் தனித்து பெருமையாண்மையோடு உங்களுக்கு ஆட்சி அமைப்பாங்கங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதுதான் நடக்குங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அது உங்களுக்கு 4ஆம் தேதி ஒரு 4-5 மணிக்கெல்லாம் ரொம்ப கிளியர் ஆயிரும். அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க சார். இப்போ திராவிட கட்சிகள் வந்து 70 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டை வந்து ஆண்டிருக்காங்க சார். பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, பல்வேறு திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க சார். இதுக்கு மாற்றாக விஜய் வந்து மாற்று அரசியல் தருவேன் அப்படின்னு சொல்லி வராருல சார். அப்படி என்ன சார் மாற்றத்தை அவர் கொடுத்துட போகிறாரு? இல்லை சும்மா மக்களை கவர்றதுக்காக அப்படி பேசுகிறார் சார்? இல்லை உண்மையிலே தமிழ்நாடுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவைதானா? இப்போ நான் வந்து இப்போ அரசியலில் ஒரு 30-40 ஆண்டு காலமாக அனுபவத்தில் வரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொருத்தரும் மாறி மாறி ஆட்சிக்கு வரும்போது அதில் இருக்க அந்த ஆட்சியாளர்கள், அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர்களை
கமிஷனர்களை மாற்றுவாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை மாற்றுவாங்க. யாரை மாற்றுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ளே இருக்க அந்த 40 பேர் 30 பேர் இருப்பாங்க. அந்த 40 பேரில் 30 பேரில் இருந்து தான் 4 பேர் முதல்ல இவங்க நீக்கி வச்சுருந்த ஆளுகளை அவங்க திருப்பி எடுத்து போடுவாங்க. அதே மாதிரி கமிஷனர், போலீஸ், காவல்துறையிலேருந்து அந்த மாதிரி தான் போடுவாங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளாக இவங்க தான். இவங்களுக்குள்ளே இருந்து நல்லவங்களை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ அரசியல்வாதிகளாக இல்லாதவங்களை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? அரசியலில் ஈடுபாடு இல்லை, அரசியல்வாதியாக இல்லை. அப்படி இருக்கவங்களை எப்படி இதை தேர்ந்தெடுக்க முடியும்? எப்படியான மாற்றத்தை நீங்கள் கொடுக்க முடியும்? இப்போ விஜய்ங்கிறவர் அரசியல்லையே இல்லாதவர் தானே, புதுசாக வந்தவர் தானே. அதே மாதிரி அவர் அறிமுகப்படுத்தியிருக்க ஆளுகளும் அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க. யாரையோ கொண்டாந்து எங்கெங்கேயோ கிடந்தவங்க, அதாவது வந்து எங்கேயும் போக வழி இல்லாதவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு சீட்டுன்னு கொடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காரு. அப்போ அவங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது, அவங்க என்ன மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அரசியலில் மக்களுக்காக செயல்பட்டவங்க, செயல்பாட்டாளர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ இவர் நடிகருடைய இதுக்கு எதை வச்சு, எதை பேஸ் பண்ணி அவருக்கு வாக்களிக்கிறது? என்ன அரசியல் தெளிவு இருக்குது, என்ன அரசியல், என்ன மாற்றம் அவர் கொடுக்க முடியும்? என்ன மாற்றம் அவருக்கு தெரியுது? என்ன மாற்றத்தை சொல்லியிருக்காரு? அவருடைய கொள்கையில் என்ன மாற்றத்தை? இதே இலவசங்களை தான் அவரும் சொல்லியிருக்காரு. அவருமே என்ன சொல்லியிருக்காரு? இதே இவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதை தான் நானும் கொடுப்பேன், நான் வந்தாலும் நானும் கொடுப்பேன் இருக்காரு. அவர் வேற என்ன மாற்றங்களை சொல்லியிருக்காரு? வேற மக்கள் உண்மையில இலவசங்களை விரும்புகிறாங்களா சார்? இல்லைங்க, மக்களுக்கு வந்து எல்லா பொருளாதாரத்தில் மேம்பாடு வேணும், வாழ்க்கை தரம் மேம்படணும், கல்வியில் மேம்படணும், சுகாதாரம் மேம்படணும். இதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுற ஒன்று, அதாவது அடிப்படையில் தேவையுள்ள விஷயம். இந்த அடிப்படை தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணாமல் நீங்கள் மேலிழந்த வாரியாக அதை இனாமாக கொடுக்குறேன், இதை இனாமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி இனாமாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் அதை பெருசாக விரும்புறதில்ல. சார் இப்போ சீமான் இதே தானே சார் அவரும் முன் வைக்கிறாரு. ஸோ இதை மாதிரி இலவசம் நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், தரமான கல்வியை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இதே மாதிரி தான் ஒரு மாற்று அரசியலுக்கு தான் வந்தார். கிட்டத்தட்ட அவர் ஒரு 20 வருஷமாக பயணிச்சுட்டு இருக்காரு. மக்கள் எங்கே வச்சுருக்காங்க நம்மளும் கண் கூட பார்த்துருக்கோம். ஸோ விஜய்க்கு இதே நிலைமை நீடிக்குமா? இல்லை, விஜய்க்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினிமா நடிகருங்கிற அந்த மோகம். இப்போ நீங்கள் அவருடைய விசிறிகள், அவருடைய ஃபேன்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கள வந்து இந்த பத்திரிகையாளர்கள் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க போடுற ஆட்டங்கள், பாட்டங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மனித இனங்களுக்கு அப்பாற்பட்டவங்க, மனித செயல்களுக்கு அப்பாற்பட்டவங்களாக இருக்காங்க. பயங்கரமாக கத்துறாங்க, வேறு மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதனால் இவங்களையெல்லாம் வந்து ஒரு வெறி பிடித்தவர்கள் மாதிரி. நீங்கள் வந்து அவர் விஜய் வரலைன்னா நான் குடும்பத்தோடு கொளுத்திக்கிட்டு செத்து போயிடுவேன்லாம் சொல்கிறாங்க. அது மாதிரி குழந்தைகள்லாம் இறந்து போயிடுங்கிறாங்க. சின்ன குழந்தைகள்லாம் வந்து விஜய் அண்ணா வரணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன, ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு அரசியல் சூழலாக அவர் உருவாக்கியிருக்காரு. மக்கள் மத்தியில் வேறு மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து அவர் உருவாக்கியிருக்காரு. இவர் வந்து அரசியலுக்கு வந்து என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு? இவர் அரசியலுக்கு வந்ததில் ஈரோட்டில், கரூரில் 41 பேர் இறந்துருக்கான். அப்புறம் போராட்டங்கள்லாம் 2 பேரும் 3 பேருந்து இறந்துருக்கான். அப்புறம் நிறையா பேர் காயப்பட்டிருக்கான். என்ன மாற்றம், என்ன நன்மை பயந்துருக்கு உங்களுக்கு? மக்களுக்கான நலத்திட்டங்களோ இல்லை மக்களுக்கான அறிவுரைகளோ நன்னறிகளோ என்ன வந்து மக்கள் மத்தியில் விஜய் வந்து கொண்டு வந்திருக்காரு, பரப்பியிருக்காரு? ஒழுக்கமேங்கிறது இல்லையே, ஒரு அரசியல் கூட்டமே அவருக்கு தெரியலையே. ஸோ அப்படி இருக்கும்போது இது என்ன மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துட முடியும், என்ன மாற்றத்தை அவர் செஞ்சிட முடியும்? ஸோ அதனால் இதில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு ஒன்றும் வேலை இல்லை. நம்ம வந்து ஜனநாயக முறைப்படி மக்கள் மத்தியில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்களை, ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது, ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த செயல்பாட்டு முறையில் மக்களுக்கு ஆட்சியை தந்தவங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். மக்கள் எதிர்பார்க்குற விஷயங்களை பற்றி பேசுகிறோம். மக்கள் மனோநிலையை தெரிஞ்சு பேசுகிறோம். அதனால உங்களுக்கு வந்து மாற்றம் வருது. அப்போ அந்த மாற்றம் யாராக இருக்கும் அப்படின்னா அதிமுகவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆகிறோம். ஏன்னா அதுதான் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் செயல்முறையில் நடந்திருக்கு. ஸோ இப்போ அதிமுகவினுடைய ஆட்சி தான் அமைக்கப்படும் அப்படிங்கிறது தான் கன்ஃபார்மாக இருக்குது. அது 4ஆம் தேதிக்கு அப்புறம் தெரிய வரும். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.